வெல்கம் யூ ஆல் டு வி லேர்ன் தமிழ் சேனல். நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியலோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை நாளில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எக்கனாமிக்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிவிக்ஸ் போயிட்டு இருக்கோம். சிவிக்ஸில் இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. இது வரைக்கும் நம்ம 4 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 5th கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதை பார்க்கலாம். டிஸ்கிரைப் த எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம நாட்டோட பிரசிடென்ட்டோட எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் என்னென்னன்றது தான் கொஸ்டினே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ் பார்க்கலாம். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜுடிஷியல் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அந்த 5 படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவரான 3 படிக்கலாம். இந்த மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சாலே உங்களோட 5 மார்க் ஒன்று கம்ப்ளீட் ஆக போகுது. சிவிக்ஸோட ஒரு 5 மார்க்கை ஒரு 8 பாயிண்ட் படிச்சாலே போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் இஸ் அண்டர்டேக்கன் பை ஹிஸ் நேம். அதாவது யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட எந்த விதமான எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் நடந்தாலும் பிரசிடென்ட்டோட நேம்ல தான் நடக்கும்ன்றாங்க. அதாவது அவரோட பேர்ல தான் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் எல்லாமே நடக்கும்ன்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், ஸ்டேட் கவர்னர்ஸ், சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எலெக்ஷன் கமிஷனர், இவங்க எல்லாரையுமே அப்பாயின்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான். அதாவது இப்போ இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? நிறைய பேருக்கு இதுல வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் தெரியும், பிரசிடென்ட் நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி மேம். அவங்க தான் வந்து நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க யார் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ் அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அதாவது எம்பிஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்னர் அதாவது கவர்னர்ஸ், சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்க எல்லாரையும் அப்பாயின்ட் பண்றவங்க வந்து பிரசிடென்ட் தான். அதுக்கப்புறம் இனாகிரேட்ஸ் த பார்லிமெண்ட் செஷன் ஆஃப்டர் த ஜெனரல் எலெக்ஷன். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் போய் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷனை யார் ஆரம்பிச்சு வைப்பா, அதாவது ஸ்டார்ட் பண்ணி வைப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன், அதாவது யூனியன் கவர்மெண்டோட கான்ஸ்டியூஷனல் ஹெட் யாருன்னு பார்த்தா அதுவும் பிரசிடென்ட் தான். ஸோ மொத்தம் 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்டோட எல்லா ஆக்ஷனும் இவங்க பேர்ல எடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ், அப்புறம் ஜட்ஜஸ். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் செஷனோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா நடக்கிற ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷனை யார் இனாகிரேட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன். இந்த 5 பாயிண்ட் தான் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ல இருக்கு. ஜுடிஷியல் பவர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 72 டிஸ்கிரைப்ஸ் த ஜுடிஷியல் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். ஆர்டிகல் 72 தான் ஜுடிஷியல் பவர்ஸை வந்து பிரசிடென்ட்க்கு என்னென்ன இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பவர்ல நீங்க இதை கூட ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஆர்டிகல் 77 தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை பத்தி சொல்லுது. ஆல்சோ ஆன் பேரடான் கம்யூட் அண்ட் டிப்ரைவ் பனிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் டெத் சென்டென்ஸ். அதாவது வந்து இந்த தூக்கு தண்டனை கைதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்ச தண்டனை, அவங்க திடீர்னு வந்து நாங்க வந்து திருந்திட்டோம், நாங்க இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா பிரசிடென்ட் நினைச்சா அந்த தண்டனையில இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு பிரசிடென்ட் கிட்ட. அதாவது ஒருத்தரை அதாவது தூக்குல போடணும்னு கோர்ட்ல சொல்லிட்டாலும் பிரசிடென்ட் நினைச்சா அவங்கள தூக்குல போடாம அவங்கள காப்பாற்ற முடியும். அதுதான் டெத் சென்டென்ஸ். த பிரசிடென்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். அதே மாதிரி இந்த விஷயம் செஞ்சதுக்காக அவங்க எந்த கோர்ட்டுக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது. எந்த கோர்ட்டும் அவங்களை கேள்வியும் கேட்க முடியாது. அதுதான் பிரசிடென்ட்டோட முக்கியமான பவரே. ஸோ ஜுடிஷியல் பவர்ஸோட 3 பாயிண்ட் என்ன? ஆர்டிகல் 72 தான் அவங்களோட பவர்ஸை ஜுடிஷியல் பவர்ஸை சொல்லுது. அதே மாதிரி பனிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் டெத் சென்டென்ஸே இவங்களால வந்து மாற்றி அமைக்க முடியும். வெளில அனுப்புன்னு சொன்னா அவங்க வெளில அனுப்பிச்சு தான் ஆகணும். அந்த அளவுக்கு பிரசிடென்ட் கிட்ட பவர் இருக்கு. அதே மாதிரி கோர்ட்ல எந்த கோர்ட்ல கொஸ்டின் கேட்டாலும் அவங்க வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய நீடே கிடையாது. ஸோ மொத்தம் இந்த 3 பாயிண்ட் தான். ஸோ மொத்தமாக இந்த 8 பாயிண்ட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸோட 8 பாயிண்ட் நீங்கள் படிச்சாலே இந்த 5 மார்க் ஒன்று கம்ப்ளீட் ஆகுது. இதோட ஒரு 5 மார்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 5 மார்க் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ போன வாட்டி நம்ம பிரசிடென்ட் பார்த்தோம். 5th கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ யாருக்கு பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யாரு? தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் சார் தான் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர்.
அதே மாதிரி இப்போ அவரோட பவர்ஸ் என்ன, அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அவர் என்னென்ன டியூட்டி செய்யறாருன்றதுதான் இந்த கொஸ்டினே. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாயிண்டிங் மினிஸ்டர்ஸ் அண்ட் அலோகேட் போர்ட்ஃபோலியோஸ், அதாவது யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து அலோகேட் பண்ணுவார். நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, அன்பில் மகேஷ் சார். ஸோ அவருக்கு யார் அந்த பவர் கொடுத்துருப்பான்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்றது, அவங்க யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்லி அலோகேட் பண்றது சீஃப் மினிஸ்டர். லீட்ஸ் அண்ட் மினிஸ்டோரியல் மீட்டிங்ஸ், அதாவது வந்து இவங்களுக்குள்ள மீட்டிங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவர் தான் வந்து ஹெட்டா இருப்பார். எல்லாரையும் உட்கார வச்சு பேசி ஒரு முடிவு எடுக்கிற, மீட்டிங் நடத்துறது எல்லாத்துலயுமே இவரோட முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவா இருக்கும். ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் இஸ் மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி இவர் நினைச்சாருன்னா மினிஸ்டர்ஸோட பவரை மாத்திட்டே இருக்க முடியும் நினைக்கும் போதெல்லாம். இவர் வந்து இவங்க எல்லாரையும் ஷஃபிள் பண்ணி, அதாவது இப்போ எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கவரை ஹெல்த் மினிஸ்டர் ஆக்க முடியும், ஹெல்த் மினிஸ்டரா இருக்கவரை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆக்க முடியும், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கவரை எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்க முடியும். அந்த மாதிரி இவங்க நினைச்சாருன்னா மாத்தி மாத்தி இவர் ஏதாவது ஷஃபிள் பண்ணலாம். இல்ல இவங்க யாரையாவது மாத்திட்டு புது ஒரு மினிஸ்டரையும் உருவாக்க முடியும். He advises the governor in the appointment of the high officials. அதே மாதிரி வந்து என்னென்ன மாதிரி முடிவு எடுக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், யார் எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி கவர்னருக்கு சொல்றதுலாம் யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். He advises the governor in the appointment of the high officials. முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்கள யார் யாரை என்னென்ன பொறுப்புக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு இவர் தான் வந்து ஒரு மாதிரி அட்வைஸ் மாதிரி கொடுப்பாரு. அட்வைஸ் மீன்ஸ் இவங்களை பண்ணுங்க, இவங்க நல்லா இருக்கும், இவங்களை நான் வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் அட்வைஸ் பண்ணுவார். He announces the government policies. கவர்மெண்ட் பாலிசிஸ்னா இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்னென்ன முடிவு எடுக்க போறோம், என்ன மாதிரி நல்ல விஷயங்களை பண்ண போறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவர் தான் முடிவு எடுப்பாரு. He introduces bills in the legislative assembly. அதே மாதிரி பில்ஸ் என்னென்ன மாதிரி ஃபண்ட் ஒதுக்க போறாங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு, ஒரு பிரிட்ஜ் கட்ட போறாங்க அதுக்கு எவ்வளோ ஆகும், அதே மாதிரி வந்து ஒரு வீடு கட்ட போறாங்க, எல்லாருக்காகவும் வீடு கட்ட போறாங்க, ஹவுசிங் போர்டு கட்ட போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அது கட்டுறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். ரெக்கமெண்ட் ஃபார் டிசல்யூஷன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு த கவர்மெண்ட். இப்போ திடீர்னு வந்து நாங்க வந்து இந்த ஆட்சியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அதாவது வந்து நியூ எலெக்ஷன் ஒன்று வைங்க, திடீர்னு ஒரு எலெக்ஷன் வைங்க, நாங்கள் ஆட்சியை வந்து டிசால்வ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொல்ற பவரும் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. டிசால்வ்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற சொல்ற பவரும் இவர்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து யார்கிட்ட போய் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் கிட்ட போய் சொல்லுவார். He has to control his party and develop the disciplines. அதே மாதிரி இவரோட பார்ட்டி, இவர்கிட்ட இருக்க மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள டிசிப்ளினா பார்த்துக்கணும். அவங்க எதுவும் தப்பு பண்ணாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ சீஃப் மினிஸ்டர் என்னென்ன பொறுப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், மினிஸ்டரியல் மீட்டிங்ஸை லீட் பண்ணணும், ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் இஸ் மினிஸ்டர்ஸ், advises the governor in the appointment, he announces the government policies, introduce bills, recommend for dissolution, அப்புறம் கண்ட்ரோல் இஸ் பார்ட்டி. 1 2 3 4 5 6 7 8 எப்பவும் போல 8 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 8 பாயிண்ட் படிச்சாலும் உங்களுக்கு 5 மார்க் வரும். எப்படி சொல்றது, ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பாயிண்டிங் மினிஸ்டர்ஸ், லீட்ஸ் மினிஸ்டோரியல் மீட்டிங்ஸ், ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் இஸ் மினிஸ்டர்ஸ், அட்வைஸ் த கவர்னர், அனௌன்சஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ், introduce bills, recommend for dissolution, control is party. நான் சொன்ன அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நீங்க எழுதினாலே போதும், அதுலயே உங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஆயிடும். சில பேர் நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 3 to 4 மார்க் கிடைக்கும். ஓகேவா, எல்லாரும் வந்து நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. நாங்க வந்து போடுறது உங்களுக்காக மட்டும்தான், வேற எந்த விதமான விஷயமும் கிடையாது. நீங்க படிக்கணுன்றதுக்காக தான் போடுறோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூஸ் அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது தான் நாங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகி கான்ஃபிடென்ட்டோட வீடியோஸ் நிறைய போட முடியும். ஓகேவா, நீங்க வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் யார் இந்தியாவுக்கு? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சார் தான். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம், பிரசிடென்டோட பவர்ஸ் பார்த்தோம், செகண்ட் சீஃப் மினிஸ்டரோட பவர் பார்த்தோம், இப்போ பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் பார்க்க போறோம். பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 78ல வருது. ஆர்டிகல் 78ல தான் பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸை பத்தி சொல்றாங்க. ஸோ இவர் என்னென்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, he decides and distributes various departments to ministers. அதாவது எம்பியாக செலக்ட் ஆனவங்களை
மினிஸ்டர்ஸ் அலோகேட் பண்றது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா. நம்ம சீஃப் மினிஸ்டர்ல பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு மட்டும் அவங்களாம் மினிஸ்டர்ஸ். இப்போ இந்தியாக்கே மினிஸ்டர்ஸ் யாருன்றத வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அலாட் பண்ணுவாரு. அடுத்து ஆர்கனைஸ் அண்ட் ப்ரிசைட்ஸ் த ஒபினியன் மீட்டிங், அதாவது வந்து அவங்கக்குள்ள மினிஸ்டர்ஸ்குள்ள மீட்டிங் நடத்துறத யார் நடத்துவார்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நடத்துவார். அதே மாதிரி சூப்பர்வைசஸ் த ஒர்க் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்களா, எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களான்றதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஆக்ட் ஆஸ் த லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ், இது வந்து என்ன வேர்ட்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ். இப்போ ஆக்ட் ஆஸ் அ லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஒரு பாத்வேவா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான். இவர் தான் பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கு நடுவில் பாத்வேவா யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் தான் இவங்க சொல்றத வந்து பிரசிடென்ட் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லுவாரு, பிரசிடென்ட் சொல்றதை மினிஸ்டர்ஸ் கிட்ட எடுத்துன்னு சொல்லுவாரு. இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன், இவர் தான் வந்து லீடர் ஆஃப் த நேஷனும், இவர் தான் எல்லா விஷயங்களையும் பொறுப்பா பார்த்துக்கக்கூடிய ஆள். இஸ் த சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவுக்காக பேசக்கூடிய உரிமை அதிகமா இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். He attends international conference like SARS, Commonwealth and etc. சார்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. அவங்களாம் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உலகளாவிய, அதாவது வேர்ல்டு வைட்ல. அவங்களோட போயிட்டு அங்கே போய் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி பேசக்கூடிய உரிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்க்கு தான். இஸ் த ஹெட் ஆஃப் த கேபினெட் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டருக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பிரைம் மினிஸ்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம், பிஎம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் படிக்கும் போது பிஎம்னு வச்சு ஈஸியாக படிச்சுக்கும் போது ஒரு பாயிண்ட்டும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிஎம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைனாக பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? சேம் 8 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட், டிசைட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் டு மினிஸ்டர்ஸ், ஆர்கனைஸ் மீட்டிங்ஸ், supervise the works, link between president and union ministers, leader of the nation, chief spokesperson, attends international conferences, head of the cabinet. So திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பேசுங்க, ஈஸியா இருக்கும். He decides and distributes various departments, organize and presides the meetings, supervise the works, link between the president and the union ministers, leader of the nation, chief spokesperson, also attends the international conference like SARS, head of the cabinet. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட் क्वेश्चन வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஈஸியா புரிஞ்சிருப்பீங்க. நானும் ஒரு வாட்டி சொல்றேன். பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இங்க என்னன்னா, நீங்க வந்து எப்பவும் ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கு, இங்க நிறைய கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து வெறும் இந்த 6 ரைட்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஒரு 3 to 4 மார்க் தராங்கன்னா, இங்கே எழுதும் போது உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது இந்த 6 பாயிண்ட் தான். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் மேலே இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 12 to 35. ஆர்டிகல் 12 to 35 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்றது. அடுத்து இது எங்கேருந்து நம்ம எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. என்ஃபோர்ஸபிள் பை எ டூர் ஆஃப் லா. தீஸ் ஹேவ் லீகல் சாங்ஷன்ஸ், ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. அதாவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு நியாயமான அரசாங்கம், நியாயமான ஒரு கான்ஸ்டியூஷனா இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த 6 பாயிண்ட் என்னென்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜன், கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க, இந்த 6 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்கே இல்லை, நான் சைடில் எழுதுறேன். Right against exploitation. Right against exploitation, right to religion, cultural educational rights,
அண்ட் தென் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். மொத்தமே 6 பாயிண்ட் தான். இந்த 6 பாயிண்ட் படிச்சா உங்களுக்கு ஒரு 3 to 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எழுதும் போது உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரி கிடைச்சிரும். ஸோ திரும்ப திரும்ப ஒரு வாட்டி சொல்லிட்டே இருங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜன், கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். வீட்டில் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸ்க்கு. ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 1 month தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஃபெப் முடிய போது, மார்ச் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஏப்ரல்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். மார்ச் எண்ட்லேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. சோஷியல் எக்ஸாம் லாஸ்ட் தான். ஆனால் நம்ம லாஸ்ட் படிக்கிறதுக்குள்ள மிச்சம் 4 சப்ஜெக்ட் முன்னாடி படிக்க வேண்டியது இருக்கு. மிச்சம் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ எங்கே இருக்கும்? நம்ம சேனல்லே எல்லா வீடியோஸையும் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். 10th முக்கியமாக வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதுமா? கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியூ கவுண்ட் அதிகமாகும். இதெல்லாம் வச்சு நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவை போட்டுகிட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் வந்து வரத்துக்குள்ள நம்ம போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கலாம். இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வர வேண்டியது இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் தேடலாம் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃபோனில். நீங்கள் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு நோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எப்படி படிக்கலாம், எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாம்னு சொல்லி நம்ம வீல் ஸ்டாஃப் சொல்றதுக்கு வந்துட்டே இருக்காங்க. வீடியோஸ் போயிட்டே தான் இருக்கு, எடுத்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த டேஸில் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா வீலன் தமிழ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அங்கே போய் ஒரு ஃபாலோ அப் தட்டி விட்டிங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கேயே வந்துடும். அங்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக வரும். இங்கே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோஸாக யூடியூப்பில் வந்துடும். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்லையும் போய் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்துடும். நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய நீடு கூட இருக்காது. பிடிஎஃபாகவே வந்துடும். இம்பார்ட்டன்ட் நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து வாட்ஸ்அப் லிங்கில் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம ஐடியை வாட்ஸ்அப்கான லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட பயோவில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.